மக்களே, கிராமம் ஒன்றில் பலரின் உயிரை காப்பாற்றிய நாய் எப்படின்னு தெரியுமா? வீடியோ பாருங்க, ஆடி போவீங்க. இலங்கை முழுவதும் கனமழையும் நிலச்சரிவுகளும் தாக்கி நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்து ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவிக்கும் கொடூரமான நேரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த உலகையே திரும்பி பார்க்க வைத்த அதிசயம். பதுளை மாவட்டம் மசுபண்ணா பகுதி மலைச்சரிவில் அமைந்த சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் வசிக்கும் ஓய்வு பெற்ற வன பாதுகாவலர் அதிகாரி DN தென்னகோனின் வீட்டில் வளரும் நாய்க்குட்டி பெயர் ஜூட்டி. கடந்த நவம்பர் 28 இரவு மழை கொட்டி தீர்க்கிறது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்ந்து சாலைகளும் அடைப்பட்டன. கிராமமே தனிமைப்படுத்தப்பட்டது. சமையல் அறையில் தென்னகோணன் குடும்பம் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது திடீரென ஜூட்டி பயங்கரமாக ஊளையிட ஆரம்பித்தது. சமையலறை கதவை முன்காலால் மோதியது. விசித்திரமாக சினுங்கியது. திரும்பி திரும்பி கதவை தட்டியது. மழையில் திருடன் வந்திருப்பானோ, குளிரில் வீட்டுக்குள் வர முயற்சி செய்கிறதோ என்று நினைத்த தென்னகோனின் கதவை திறந்து பார்த்தார். கதவை திறந்ததும் ஜூட்டி குறைத்தபடி முன்னால் பாய்ந்தது, ஓடியது. அடுத்த நொடியே மலையிலிருந்து பெரிய பாறைகள் உருண்டு உருண்டு வரும் பயங்கர சத்தம். நிலச்சரிவு, காப்பாற்றுங்கள் என்று தென்னகோணன் கத்தியபடி வீட்டுக்குள் ஓடினார். மனைவியும் மாமியாரையும் இழுத்து கொண்டு வெளியே பாய்ந்தார். மூவரும் மலையில் நனைந்தபடி 200 மீட்டர் தூரம் ஓடினார். அவர்களின் அலறல் சத்தம் அக்கம் பக்கத்து வீடுகளை எழுப்பியது. 11 பேர் உயிரோடு வெளியே ஓடி வந்தனர். காலையில் அவர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது அவர்கள் வாழ்ந்த இடம் முழுக்க மண்ணும் பாறைகளும் மூடியிருந்தன. வீடுகள் தெரியவில்லை. ஒரு சில அடிகள் தாமதமாகி இருந்தால் 14 பேரும் மண்ணுக்குள் புதைந்து இருப்பார். ஜூட்டி இல்லை என்றால் இன்று நாங்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். அது தெய்வமாக வந்தது என்று கண் கலங்கப்படி தென்னகோணன் கூறினார். இலங்கை துயரத்தில் மூழ்கியிருக்கும் அந்த நேரத்தில் ஒரு நாயின் உணர்வு விசுவாசமும் 14 உயிர்களை மீட்டிருக்கிறது. ஜூட்டி இப்போது அந்த கிராமத்தின் ஹீரோ. மழையும் மண்ணும் அடங்கிய பிறகு அது மீண்டும் வாளை ஆட்டிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தது. யாருக்குமே தெரியாது இது மீண்டும் ஒரு நாள் உயிர் காக்குமா என்பது. ஆனால் இன்று ஜூட்டி இலங்கை மக்களின் இதயத்தில் நிரந்தரமாக இடம் பிடித்துவிட்டது. இதனால் வாயில்லாத கால்நடை ஜீவராசிகள் நன்றியுடன் இருக்கும். அதை துன்புறுத்தவோ கூடாது. அதை நல்லபடியாக வளர்த்தால் என்றும் ஒரு நாள் காக்கும் நன்றி உள்ள ஜீவன் ஜூட்டி போல். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் மக்களே.